வணக்கம் சார், என் பேர் ஆதில். நான் ஃபோக்கஸ் சினிமேட்டிக்ஸில் ஒரு எம்ப்ளாயி. இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளா இப்போ எங்கள் எம்ப்ளாயிஸ் வந்து அரௌண்ட் ஒரு 700 பேர் வந்து லேபர் ஆஃபீஸ் முன்னாடி வந்திருக்காங்க. மேனேஜர் சைடில் வந்து இந்தியனோட ஹெட் மேனேஜருங்கிறது நிரஞ்சன் சார், அவர் வந்து மெயினாக வந்திருக்காங்க. இப்போ வந்து நிரஞ்சன் சார் வந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா இதோட எங்களோட சிஇஓ வந்துட்டு யூஎஸ் போயிட்டாங்க, வந்து ஃப்ரைடே வந்து யூஎஸ் போயிட்டாங்க. அவங்க கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து யாருன்னா இங்க ஜேசன் சொல்லிட்டு ஒரு ஆளு, அப்புறம் பர்ஷித், விக்ரம், மெலினா, இவங்க தான் எங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க இன்னும் ஆஜர் ஆகல. நாங்கள் ஆஜர் ஆகிறதுக்காக வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டிமாண்ட் கட்டி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். சுங்கத்திலேயே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார். மேற்படி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் போக போறோம். இப்போ அவங்க வந்தால் தான் எங்களோட பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். வந்தாதான் வந்து இப்போ இருக்க 3000 பேரோட எம்ப்ளாயோட ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆகும். இப்போ அவங்க இங்க காம்பன்சேட், இப்போ அவங்க நேற்று எங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது. என்னன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த் சேலரி கொடுக்குறேன், கிராஜுவிட்டி தரேன், பிஎஃப் கொடுக்குறேன். ஆனா நாங்க எப்படி ஒரு கம்பெனி போய் வேலை செய்யறது? இவன் அப்ஸ்கான்டன் போட்டு வச்சிருக்கான். நாங்க வேற கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது. இவன் கிராஜுவேட்டி ஒரு மந்த் சேலரி வச்சு நாங்க அடுத்த கம்பெனில போயிட்டு நாங்க ஒரு 8000 சம்பளத்துக்கு போக முடியாது. ஏன்னா மினிமம் இவங்க எல்லாம் 25,000 வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஃபேமிலி போச்சு, அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது தெரியல. எனக்கு 35,000 இஎம்ஐ இருக்கு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். நேற்று காலையில 7:30 இருந்து நைட் 2 மணி ஆச்சு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் முடிஞ்சு எஃப்ஐஆர் முடிக்கிற வரைக்கும் இங்க நிறைய பேர் வந்து அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷனா கிரியேட் பண்ணி லேபர் ஆபீஸ்ல வந்திருக்கோம். எங்களுக்கான ரைட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நாங்க பாராட்டுவோம். ஆக்சுவலா வந்து இங்க அரௌண்ட் பண்ணிக்க எங்க எல்லா எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ், அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களோட டிமாண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து 18,000 சேலரி, ஒருத்தங்க 30,000 சேலரி, ஒருத்தங்க 1.5 லட்ச ரூபா சேலரி. அந்த பேஸ் பண்ணியும் இருக்காங்க நிறைய பேர். அவங்களோட எல்லா பெட்டிஷனும் ரைஸ் பண்ணி நாங்க வந்து நாளைக்கு வந்து இப்போ லேபர் ஆபீஸ்ல கொடுக்க போறோம். லேபர் ஆபீஸ்ல இப்போ வந்து பேச்சுவார்த்தை என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு வந்து டெல்லியில வந்து அவங்க வந்து கொடுக்க போறேன், நம்ம கவர்மெண்ட் சட்டப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது முடிஞ்ச வரைக்கும் எங்க சிஎம் வந்து இதை எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல, இதுல பாதிக்கப்பட்ட 2000 3500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 3500 குடும்பம் இருக்குது. கொஞ்சம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லது. சார் நேற்று நடந்த தொழிலாளர்ல வந்து இப்போ நிரஞ்சன் சாரை வந்து வர சொன்னாங்க சார். வர சொன்னதுக்கு வந்து நிரஞ்சன் சார் வந்துட்டாரு. அவரும் கேட்டாருன்னா நானும் வந்து ஃபயர்ட் ஆயிட்டேன், எனக்கு வந்து பாதிப்பு இல்ல, பாதிப்புல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நிரஞ்சன் சார் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க பண்ணது வந்து கரெக்ட், இப்போ நீங்க பண்ணனாலதான் யூஎஸ் வரைக்கும் விஷயம் போய் அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா காலையில வந்து சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மெயில் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஜனவரி மந்த் சேலரி கொடுக்குறேன், நம்ம போற வழி வந்து கரெக்டா தான் இருக்குது. சோ வந்து எல்லாம் நிப்போம், நானும் நிக்கிறேன், நானும் பின்வாங்க மாட்டேன்ல, எதுவும் சொல்ல மாட்டேன், நானும் உங்க கூட சேர்ந்து நிப்பேன், நானும் குரல் கொடுப்பேன் சொல்றாங்க. எங்களுக்கு பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்க நிப்போம் சார். போலீஸும் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க சார். நாங்க சொன்னோம் எங்க பில்டிங்ஸ்குள்ள வந்து அவங்களோட லேப்டாப்ஸ், அப்புறம் எங்களோட லைவ் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து லேப்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்பன்சேட்டா வந்து அவங்க வந்து லைவ் செக்ஸ் வாங்கினாங்க. இப்போ பிளாங்க் செக்ஸ் வந்து வாங்கி என்ன வேணா பண்ணலாம், எல்லாத்துக்கும் தெரியும் செக் மோசடி என்னன்னு தெரியும். எங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கும்போது அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கறதா எங்களோட டிமாண்ட் சார். இப்போ தேங்க்ஸ் சார்.